ஓகே, இப்போ வந்து கோடிங், டீகோடிங் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம். இதில் பார்த்தா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 சென்டென்ஸு, அந்த 3க்கும் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு வார்த்தை. ஸோ இப்போ தான் நம்ம இதை பார்த்த உடனே இந்த கம் அப்படிங்கிறதுக்கு ஹோ, ஹச்ஓ, அகைனுங்கிறதுக்கு என்ஏ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது. இது எப்படி வச்சுக்கோங்கன்னா, இப்போ இந்த கம் இந்த இருக்கா, அதே மாதிரி இங்கே ஒரு கம் இருக்குது, இந்தட்ட கம் இல்லை. அப்போ இங்கேயும் இருக்குது கம்மு, இங்கேயும் கம் இருக்குது. அப்போ அது ரெண்டுலேயும் சேமாக உள்ள வார்த்தை. ஹச்ஓ இங்கே இருக்குது, இங்கே இல்லை. என்ஏ இந்த இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ அந்த கம் அப்படிங்கிறதுக்கு என்ஏ அப்படிங்கிற மாதிரி பொருள். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இல்லை சில கொஸ்டினை பார்க்கலாம், அதை பார்த்த உடனே புரியும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இருக்குது கம். கம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன குறியீடுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கம் இருக்குது, இந்த ஒரு கம் இருக்குது. ஹச்ஓ இங்கே இல்லை, இப்போ என்ஏ இருக்குது. அப்போ இந்த கம் அப்படிங்கிறதுக்கு என்ன குறியீடுன்னு பார்த்தோம்னா என்ஏ. ஓகேவா? அடுத்து வந்து ஹியர் அப்படிங்கிறதுக்கு என்னது? ஹியர் இங்கே இருக்கா? இல்லை. இங்கே இருக்கா ஹியர்? இந்த இருக்குது. இங்கே இருக்கா ஹியர்? இல்லை. அப்போ ஹியருங்கிற வார்த்தை இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே உள்ள இந்த வார்த்தை இங்கேயும் இருக்கக்கூடாது, இங்கேயும் இருக்கக்கூடாது. பங்கிறது இங்கேயும் இருக்கா? இல்லை. இங்கே இருக்கா? இல்லை. நாங்கிறது இந்த இருக்குது, அப்போ நான் வராது. டாங்கிறது இந்த இருக்குது, அப்போ டா வராது. அப்போ பா மட்டும்தான் இங்கே இருக்குது. இந்த 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 சென்டென்ஸில் மட்டும் இருக்குது. ஹியர் இங்கே மட்டும் இருக்குது. அப்போ ஹியருக்கு வந்து பார்த்தோம்னா பா அப்படிங்கிறது பொருள். அடுத்து இஸ் அப்படிங்கிறதுக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் இஸ் இல்லை, இங்கேயும் இஸ் இல்லை, இஸ் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இப்போ கீங்கிறது இங்கே இருக்கா? இல்லை. அப்போ கீ வரலாம். டாங்கிறது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ டா வராது. ஜேங்கிறது இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ இந்த இஸ் அப்படிங்கிறதுக்கு ஒன்று வந்து கீ வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஜே வரலாம். இது ரெண்டில் எது வேணாலும் வரலாம். இப்போ ஆன்சரில் ஒன்று வந்து இப்படி இருக்கும், கீ ஆர் ஜே அப்படின்ட்டு இருக்கும். இல்லைன்னா இதில் எதுவும் இல்லைன்னு இருக்கும். இது ரெண்டில் எது ஆன்சரோ அதை நம்ம வந்து கரெக்டாக குறிச்சிடணும். அடுத்து வந்து இஸ் எபோ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்குறாங்க. பார்க்கும்போது இஸ்ஸு இங்கே இருக்குது. இப்போ நம்ம இஸ்ஸுக்கு இங்கே ஆரம்பிச்சு வந்து ஒன்று வந்து கீ இல்லைன்னா ஜேன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அது இருக்கட்டும். இஸ்ஸுங்கிறது இங்கே இருக்குது, இங்கெல்லாம் இல்லை. ஓகேவா? எபோங்கிறதும் இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கெல்லாம் இல்லை. மிச்சம் ஓவர் இருக்குது. ஓவருங்கிறது இந்த இருக்குது. அப்போ ஓவர் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ ஓவருக்கு வந்து ப கிடையாது, நான் கிடையாது, ட. இந்த டங்கிறது தான் வந்து ஓவருக்கு பொருள். அப்போ இந்த இஸ்ஸு எபோ வேறு எங்கேயுமே இல்லை. இப்போ கீ ஜ இது ரெண்டு வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ அந்த இஸ் எபோவுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று கீ ஜ. இதுக்கு தான் ஆன்சரு. ஓகேவா? ஏன்னா நம்ம இங்கே வந்து இஸ்ஸுக்கு வந்து கீயா இல்லைன்னா ஜாவான்னு பார்த்தோம். எபோவுக்கும் வேறு எங்கேயும் கிடையாது. அதுக்கும் இல்லைன்னா கீ இல்லைன்னா ஜேன்னு தான் வரணும். அப்போ இது ரெண்டில் ஏதோ ஒன்றுக்கு தான் கீ, ஏதோ ஒன்றுக்கு தான் ஜே. அதனால் ஆன்சர் வந்து கீ ஜே அப்படின்ட்டு போடுறோம். இது ஒரு மாடலு. அதே மாதிரி இது வந்து ரெண்டாவது மாடலு. இது அதே மாதிரி இந்தட்ட வந்து ஜஸ்ட்டு நம்பர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இருக்குது ஃப்ரூட் இஸ் ஸ்வீட் அப்படிங்கிற சொல்லுக்கு நம்பர் என்ன கேட்டிருக்கானோ. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டுக்கு பார்க்குறோம். ஃப்ரூட் இந்த இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இந்த இருக்குது ஃப்ரூட்டு. அப்போ ஃபஸ்ட்டுதுலேயும் மூணாவதுலேயும் இருக்குது. 4 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 7 இங்கே இருக்குது, இந்த இருக்குது. 9 இங்கே இல்லை. அப்போ அந்த ஃப்ரூட் அப்படிங்கிறதுக்கு வந்து 7ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து வந்து இஸ்ஸு இந்த இருக்குது, இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. அப்போ இஸ்ஸுங்கிறது இதில் மட்டும்தான் இருக்கணும். 4ங்கிறது இந்த இருக்குது, இந்த இருக்குது, அப்போ அது இஸ்ஸு கிடையாது. 7ங்கிறது இந்த இருக்குது, அப்போ அதுவும் வராது. அப்போ 9 மட்டும்தான் இங்கே இருக்குது, இங்கெல்லாம் கிடையாது. இங்கே அதே மாதிரி இஸ்ஸு இங்கே மட்டும்தான் இருக்குது, இதிலெல்லாம் கிடையாது. அப்போ அந்த இஸ்ஸுக்கு வந்து 9. அடுத்து வந்து ஸ்வீட்டு. இந்த இருக்குது ஸ்வீட்டு, இந்த இருக்குது ஸ்வீட்டு. இதில் ஸ்வீட்டு கிடையாது. அப்போ இது ரெண்டுலேயும் சேமாக உள்ள நம்பரு. 4 இந்த இருக்குது, 4 இந்த இருக்குது, அது வரலாம். 7ங்கிறது இல்லை, 9ங்கிறது இல்லை. அப்போ இந்த ஸ்வீட் அப்படிங்கிறதுக்கு 4. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 7, 9, 4 தான் இதுக்கு ஆன்சரு. அடுத்து வந்து டெய்லி வெரி அப்படிங்கிறதுக்கு என்னென்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு டெய்லிங்கிறது இங்கே இருக்கா? இல்லை. இங்கே இருக்கா டெய்லி? இல்லை. இங்கே இருக்கா? இந்த இருக்குது டெய்லி. இப்போ இங்கே வந்து 6ங்கிறது எங்கே வச்சுருக்கா? கிடையாது. அப்போ டெய்லிக்கு வந்து 6 வரலாம். 1 3ங்கிறது இருக்கா? 3 வரலாம். அப்போ டெய்லி அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஒன்று 6 இல்லைன்னா 3 வரலாம். 7 வராது. 7 அப்படிங்கிறது ஃப்ரூட்டுக்குள்ளே வார்த்தை. அடுத்து வெரி. இந்த இருக்குது வெரி, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இப்போ 2ங்கிறது எங்கே வச்சுருக்கா? கிடையாது. அப்போ 2 வரலாம். 4ங்கிறது இந்த இருக்குது, 4 வராது. 8ங்கிறதும். அப்போ இதுக்கு வந்து 2 இல்லைன்னா 8. அப்போ இதுக்கு வந்து நம்மளால் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? இதனால் இது வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து சொல்லிட்டானோ ஈட் அப்படிங்கிறதுக்கு 6. இந்த இருக்குல்ல ஈட்டு, இந்த ஈட்டு தான் 6ன்ட்டு ஆனும்.
ஓகேவா. ஈட்டு தான் 6. அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா டெய்லி ஸ்வீட்டு. ஈட்டு தான் 6, டெய்லிங்கிறது இங்கே மட்டும்தான் இருக்குது, ஈட்டும் இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுக்கு 6 கொடுத்துட்டாங்கன்னா 7ங்கிறது ஃப்ரூட்டுக்கு போயிடுச்சு. அப்போ 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ டெய்லி அப்படிங்கிறதுக்கு 3, ஸ்வீட்டு இந்த இருக்குது, ஸ்வீட்டுக்கு வந்து 4. அப்போ இதுக்கு இதான் ஆன்சரு. 3, 4 தான் ஆன்சரு. இங்கே டெய்லி கண்டுபிடிக்க முடியலை, ஆனால் இங்கே அவங்களே ஈட்டு கொடுத்ததுனால நம்ம வந்து டெய்லி கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து அடுத்து 3வது மாடலு. இது இப்போ வந்து இதில் வந்து ப்ளூ அப்படிங்கிறதுக்கு ரெட்டு. இப்போ நம்ம ஒரு ஆன்சர் வந்து ப்ளூ அப்படின்னு கிடைக்கிதுன்னா அங்கே வந்து நம்ம ரெட்டுங்கிறத ஆன்சராக போடணும். அதே மாதிரி எல்லோவுக்கு ரெட்டு அப்படிங்கிறத எல்லோன்னு குறிக்கிறாங்க, எல்லோ அப்படிங்கிறத க்ரீன்னு குறிக்கிறாங்க, க்ரீனை பிளாக்குன்னு குறிக்கிறாங்க, பிளாக்குங்கிறத ஆரஞ்சு அப்படின்னு குறிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வச்சு உனக்கு புரியும் ஈஸியாக. மனித ரத்தத்தின் நிறம் என்ன? மனித ரத்தத்தோட நிறம் என்ன? ரெட்டு. ஸோ நம்ம ரெட்டுன்னு ஆன்சர் போட்டுறக்கூடாது, இங்கே கொடுத்துட்டாகணும். ரெட்டு அப்படிங்கிறதுக்கு எல்லோ தான் பொருள். அப்போ மனித ரத்தத்தோட நிறம் வந்து இங்கே எல்லோன்னு குறிக்கணும் நம்ம, சரியா. அடுத்து இலையோட நிறம் என்ன? நார்மலாக இலையோட நிறம் வந்து பச்சை, ஓகேவா. இங்கே வந்து பச்சைக்கு என்ன கொடுத்துருக்குறானோ இங்கே இந்த போட்டிருக்காங்க பாரு, க்ரீன் என்பதை பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே க்ரீனுக்கு பிளாக்குன்னா அப்போ அந்த பிளாக் அப்படிங்கிறது ஆன்சரு. இது வந்து அடுத்து 4வது. இதில் அப்படி தான் ஒரு இங்கே ஒரு எழுத்து, அதுக்கு இங்கே ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மேல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இங்கே எம் இருக்குது, இங்கே எம் இருக்குது, இங்கெல்லாம் கிடையாது. அப்போ இது ரெண்டுலேயும் சேமாக உள்ள ஒரு வார்த்தை. ஹச் அப்படிங்கிறது இந்த இருக்குது, எஃப் இல்லை, பி இல்லை, இ இருக்குது. அப்போ வந்து ஹச்சும் வரலாம், ஈயும் வரலாம், ஓகேவா. அதுக்கு முன்னாடி நம்ம வேறு எதுவும் வார்த்தையை வந்து ஃபஸ்ட்டு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்த்துடணும். இப்போ எல் இந்த இருக்குது, இந்த ஒரு எல் இருக்குது, இங்கே 2 எல் இருக்குது, ஓகேவா. அப்போ இந்த பி இங்கேயும் பின்னு இருக்குது. அப்போ இந்த எல் அப்படிங்கிறதுக்கு பி அப்படின்னு பொருள், சரியா. வேறு எதாவது இருக்கா? இந்த ஒரு ஏ இருக்குது, இந்த ஒரு ஏ இருக்குது, இந்த ஒரு ஏ இருக்குது. இப்போ இங்கே பி, இப்போ நம்ம வந்து பிஎல்னு பார்த்துட்டோம். இப்போ ஜி இந்த இருக்குது, இங்கே ஜி கிடையாது, ஹச்சு. அப்போ இந்த ஏ அப்படிங்கிறதுக்கு வந்து ஹச்சு. வேறு எதுவும் கண்டுபிடிக்க முடியுமா? வேறெல்லாம் வந்து இது மாதிரி 3 இடத்துல கிடையாது. ஸோ இது இப்போதைக்கு 2 மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேவா. அப்போ வந்து நம்ம பார்த்துக்குறோம் ஃபஸ்ட்டு. இப்போ எம் அப்படிங்கிறதுக்கு என்ன? இங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டுலேயும் சேமாக உள்ளது. ஹச்சுங்கிறது ஏன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அது வராது. எஃப்ங்கிறது இதில் கிடையாது. பி அப்படிங்கிறத எல்லுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அது வராது. இப்போ இ அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ அந்த எம் அப்படிங்கிறதுக்கு இ, ஓகேவா. அடுத்து ஏக்கு இங்கே நம்ம ஹச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அது. எல் அப்படிங்கிறதுக்கு பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அது. அடுத்து இ அப்படிங்கிறதுக்கு என்ன? இ இதில் இருக்குது, இங்கே கிடையாது, இங்கே கிடையாது. அப்போ 1லையும் 3லையும் சேமாக உள்ளது. பி அப்படிங்கிறது எல், அது வராது. ஜி அப்படிங்கிறது இருக்குது, ஹச்சுங்கிறது ஏன்னு கண்டுபிடிச்சிட்டோம், எஸ் இல்லை, அப்போ ஜி. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது இந்த கடைசியாக இருக்குது, இஹெச்பிஜி. அப்போ இதுதான் ஆன்சரு. அடுத்து இதே மாதிரி என்ஏஐஎல், ஓகேவா. ஃபஸ்ட்டு எண்ணுக்கு என்ன பார்க்குறோம்? எண் இதில் இல்லை, இதில் இருக்குது, இது ரெண்டுலேயும் சேமாக உள்ளது. வி அப்படிங்கிறது இந்த இருக்குது, இப்போ வி வரலாம். ஹச்சுங்கிறது ஏ கண்டுபிடிச்சிட்டோம், அது இதில் இல்லவும் இல்லை, அது வராது. ஈங்கிறது கிடையாது, ஜிங்கிறது கிடையாது. அப்போ வி மட்டும்தான் சேமாக இருக்குது. அப்போ என்னங்கிறதுக்கு வி. ஏவுக்கு நம்ம ஆல்ரெடி ஹச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஐக்கு என்ன? இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது, 2லையும் 4லையும். ஹச்சுங்கிறது கிடையாது, எஃப்ங்கிறது இருக்குது, பிங்கிறது நம்ம எல்லுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அது வராது. ஈங்கிறது இதில் கிடையாது. அப்போ எஃப் தான், ஐக்கு எஃப். இப்போ எல் அப்படிங்கிறதுக்கு பி. இது எங்கே வச்சுருக்கான்னு பார்க்குறோம், இந்த ஃபஸ்ட்டு இதுலேயே இருக்குது. இதுதான் இதுக்குடைய ஆன்சர். அடுத்து இப்போ இதை கொடுத்துட்டு இதை கேட்குறாங்க. இப்போ பிங்கிறதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், பின்னா எல். அடுத்து எஃப் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இல்லைன்னா இதில் கூட பார்த்துக்கோ. 2லையும் 4லையும் சேமாக உள்ளது. எம் கிடையாது, ஏ கிடையாது, ஐ அப்படிங்கிறது இருக்குது. எல்லுக்கு நம்ம பி கண்டுபிடிச்சிட்டோம், அது வராது. இப்போ ஐ அப்படிங்கிறது தான் எஃப். அடுத்து இ அப்படிங்கிறதுக்கு, ஸோ அடுத்து வந்து இ அப்படிங்கிறதுக்கு பார்க்குறோம். ஈங்கிறது 2வதுல இருக்குது, 3வதுல இருக்குது. அப்போ ஏங்கிறது அது கிடையாது. எம் அப்படிங்கிறது 2லையும் சேமாக இருக்குது. ஐ அப்படிங்கிறது இல்லை, எல் இல்லை, அப்போ எம் தான் வரும்.
எம்மு தான் இ. இப்போ ஜிக்கு நான் கடைசியாக பார்க்குறோம். ஜி இதில் இருக்குது, 1லையும் 3லையும் இருக்குது. ஹச் அப்படிங்கிறது கிடையாது. இ அப்படிங்கிறது இந்த இருக்குது. ஏவுக்கு அது வராது. எல்லுக்கு வந்து ஏவுக்கும் எல்லுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இ. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து லைம். ஸோ இப்படி தான் இந்த ஒரு 4 மாடல் தான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்தட்ட ஒரு இது கொடுத்துருக்கும் வேர்டு, அதுக்கு இந்தட்ட ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்து இதில் எது ஆன்சருங்கிற மாதிரி கேட்டிருப்பானோ. இதுலேருந்து கொஞ்சம் இது அனுப்புகிற கொஸ்டின் அதை சால்வ் பண்ணி பாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இதுதான் கோடிங் டிகோடிங் அப்படிங்கிறது.